நம் தேவன் நன்மை செய்கிற தேவன். ஆமாங்க. நம்மளுடைய தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா பைபிள்ல இருந்து. யாத்ராகமத்தில் பார்வோன் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பலுகி பெறுகிறத பார்த்துட்டு 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, அழிக்க சொல்கிறாரு. ஸோ இந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்கிறார்கள். அப்போது இதை கேள்விப்பட்டோன்னா அவங்க கேட்குறாங்க மருத்துவச்சிகள்கிட்ட, நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த இஸ்ரவேல் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைய டெலிவர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்கிறத பார்க்குறோம். யாத்ராகமம் 1:20-21 நம்ம பார்க்குறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஸோ கர்த்தருடைய கரம் அவங்களுடைய குடும்பங்கள் மேல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளும் வேலை பார்க்குறோம் இல்லையா, வேலை பார்க்குற இடத்துல நம்ம யாரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், நம்மளுடைய பணி இடங்களில் நம்ம யாரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், தேவனையா இல்லை மனிதர்களா? மனிதர்களுக்கு நம்ம முகஸ்துதி பாடிட்டு மனிதர்களுக்கு பிரியமாக நடந்து கொள்கிறோமா, இல்லை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? ஸோ கொலோசியர் 3:22 சொல்லியிருக்கிற மாதிரி, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக தேவன் உங்கள் மருத்துவச்சிகள் குடும்பத்தை எப்படி தலைக்க செய்தாரோ அதே மாதிரி உங்களுடைய குடும்பங்களையும் தலைக்க செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.